வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி மோர் குழம்பு ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பிரகீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மோர் குழம்புல காய் சேர்க்குறதுக்கு நான் வெண்டைக்காயை பொடுசாக கட் பண்ணி வச்சு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்புல பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு அதை மிக்சியில் போட்டிருக்கேன். அப்புறம் 3 சில் தேங்காய் அதையும் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை போட்டுட்டு 1 இன்ச் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கிட்டு அதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மோர் குழம்புல மெதுவடை போடுறதுக்கு நான் 3 வடை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சீக்கிரமாக ஊற வைக்கிறதுக்காக சுடு தண்ணீரில் மெதுவடையை போட்டு அதை 5 நிமிடம் கழித்து எடுத்து தண்ணீரை வடிகட்டிக்கலாம். இப்போது குழம்பிற்கு தேவையான அரை கப் மோரை எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்புல போடுறதுக்காக மோர் மிளகாவை நான் வறுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 வெங்காயம், அரை பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வாசனைக்காக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். குழம்புல கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருந்த மோர் அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு தடவை கொதிக்க ஆரம்பிக்கிறப்பயே நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் வறுவல் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கிளறி விட்டுக்கலாம். நம்ம அதிகமாக அதை கொதிக்க விட்டோம் அப்படின்னா மோர் தானே போட்டிருக்கோம், ஸோ மோர் திரிஞ்சிரும். அதனால் ஒரு கொதியிலேயே நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வடை அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாய், மோர் மிளகாய் அதையும் கார்னிஷ் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.